திருமண வயதில் ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு செய்தி. 25 வயதுல பையனுக்கு வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் பொண்ணு கலரா இல்ல, நட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, பல்லு எடுப்பா இல்லன்னு இப்படி 1000 உப்பு சப்பு இல்லாத காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு தான் இன்னும் வயசு இருக்குல்ல, கொஞ்சம் வசதியான பொண்ணாவே பார்ப்போம்னு கொஞ்சம் பொறுமையா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே ஒரு 4-5 வருஷம் ஆகிடும். அப்புறமா அந்த ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, பல்லு கொஞ்சம் எடுப்பா இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணமே, அதையே பார்த்தா என்னன்னு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளே ஆயிருக்கும். அப்புறம் அப்படி இப்படின்னு அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு பொண்ணு கிடைச்சா போதும்னு கிடைச்ச பொண்ணை வச்சு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. அதோட பேசாம இருக்கலாம்ல. சரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பொண்ணு கிடைக்கல, சரி வந்த பொண்ணுகிட்டயாவது லைட்டா மாமியார் முறுக்க காட்டி பார்க்கலாமேன்னு வீட்டு வேலைக்காரியெல்லாம் நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த பொண்ணு என்னடான்னா, நான் டீ குடிச்ச டம்ளரையே என்னால எடுக்க முடியாதுன்னு தனி கொடுத்தனம் கேட்டு பிரச்சனை பண்றாங்க. உடனே கணவன், ஐயோ வீட்டுக்கு வந்த ஒரே மாசத்துல என் குடும்பத்தை பிரிக்க பாக்குறான்னு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணோட அம்மாக்கு போன் பண்ணி சொன்னா, அந்த அம்மா பொண்ணு கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உடனே கிளம்பு, அவனுக்கு வேணும்னா அவன் இங்க வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போகட்டும்னு சொல்லிடுறாங்க. சின்ன பிரச்சனைய பெருசாக்கிடுறாங்க. இதுதான் இன்றைக்கு நிறைய வீடுகள்ல நடக்கிற நிலவரம்.